தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, தந்தை பெரியாரை பற்றி. சரிங்களா? இவரோட பேர் நம்மளோட தமிழ்லேயும் இருக்குது, சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில், எக்ஸாம் சிலபஸில், ஹிஸ்ட்ரிலேயும் இருக்குது. சரிங்களா? தந்தை பெரியார் அப்படின்னாவே அவரோட இன்னொரு சிறப்பு பேர்கள் என்னென்னா, பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், பெண்ணின பேர் முரசு, புத்தக உலகு தொலைநோக்காளர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம். இதெல்லாம் இவரோட இன்னொரு பேர்கள். சரிங்களா? சிறப்பு பேர்கள். தந்தை பெரியார் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது. அவரோட இயற்பெயர் என்னென்னா ஈவேரா ராமசாமி. இவரோட காலம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 17, 1879 பிறந்திருப்பார். சரிங்களா? இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இவரோட எங்கே பிறந்தார்னா ஈரோட்டில். பெற்றோர் யாருன்னா வெங்கட்ட நாயக்கர், முத்தம்மாள் என்கிற சின்னத்தாயம்மாள் தான் அவங்களோட அம்மா. மனைவி யாருன்னா நாகம்மாள். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி கூட்டங்களை நடத்துவார். சரிங்களா? ஜாதி உயர்வு தாழ்வு மத வேற்றுப்பாடு அகற்ற வேண்டும் என்று போராடினவர் இவர் ஒரு சங்கம் அமைச்சார். அந்த சங்கத்தோட பேர் என்னென்னா பகுத்தறிவு சங்கம். பிறரை மதித்தல் வேண்டும், அது மரியாதை. தன்னைத்தானே மதிப்பது, தன் மரியாதையை தக்க வைத்து கொள்வது சுயமரியாதை அப்படின்னு சொன்னவர். பெரியார் மரியாதையும் சுயமரியாதையும் அவரோட 2 கண்களாகவே கருதினார். சரிங்களா? கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இதை எதிர்த்து போராடி அந்த கோயிலுக்குள்ளே அந்த மக்களை கூட்டிகிட்டு போவார். அதனால தான் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. சரிங்களா? மனிதர் மதிக்கணும். அதே மாதிரி அது போல் தான் பெண்களும் சரிபாதி. சரிங்களா? மனிதர்களில். ஸோ அவங்களே மதிக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஆண்கள் செய்கிற எல்லா தொழிலும் அவங்களும் செய்யணும். அதுக்கப்புறம் என்ன சொல்வார்னா, பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? யார் சொன்னால்? பெரியார் சொல்லியிருக்கார். இதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெரியாருங்கிற பட்டமே கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த பெண்களுக்கு இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி. பெரியாருங்கிற பேரை ஈவேரா ராமசாமிக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிறது தான். நீலாம்பிகை அம்மையாருங்கிறது தான் அதில் அந்த கீழே கொடுத்துருந்த ஆன்சர். சரிங்களா? இது எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 13/11/1938 நீலாம்பிகை அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பெரியாருக்கு இந்த பட்டத்தை கொடுப்பாங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னா தர்மாபால். சரிங்களா? அவர் தான் இந்த டைட்டிலை உங்களுக்கு கொடுப்பாங்க. பெரியார்னாவே எப்படி சொல்கிறது, மூத்தவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங். சரிங்களா? அதுக்கடுத்த விஷயம், இவரை பற்றின விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கடுத்து நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறது என்னென்னா, பெரியார் என்னென்ன எதிர்த்தார் அப்படின்னா, இந்தியை திணிக்கிறது, அதுக்கப்புறம் குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுக்கண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை. சரிங்களா? இதெல்லாம் எதிர்த்தார். இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அப்புறம் எழுத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் இவர் தான். சரிங்களா? இந்த ஐங்கிறதெல்லாம் ஆ இ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார். அவ் அப்படிங்கிறத ஆ இவ் எனவும் சீரமைச்சார். சரிங்களா? இது எப்போ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1978 தமிழக அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. சரியா? பெரியார் விதைத்த விதைகள் என்னென்ன அப்படின்னா, கல்வியிலும் வேலையிலும் வாய்ப்பில் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண சட்ட ஏற்பு. சரிங்களா? அதெல்லாம் கொண்டு வந்தார். பெண்களுக்கு இவர் நிறையாவே போராடி இருப்பார் பெண்களுக்காக. அடுத்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, மைண்டில் கேட்டுக்கோங்க. திரும்ப நீங்கள் முடிச்சுட்டு, இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்களாக யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு. இல்லைன்னா மறுபடியும் வீடியோ பாருங்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போதைக்கு நீங்களே ஒரு தடவை எழுதுங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, காங்கிரஸில் 1919 1925 வரைக்கும் காங்கிரஸில் இருந்திருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம் இருக்கு இல்லையா, அப்போ 1921 கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்கும். அப்போ அவரோட தென்னந்தோப்புலேயே என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1000 மரங்களை தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சிருவார். சரிங்களா? அதுக்கடுத்த விஷயம், இவரை பற்றின விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, வைக்கம் வீரர் எப்போனா 1924 மார்ச் 30. சரிங்களா? அது எப்போ நடக்கும்னா, சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, அப்போ தான் அதுவும் நடக்கும்.
அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஹிந்தியை எதிர்த்தது வந்து 1938 ஏப்ரல் 24 தான் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து எதிர்த்திருப்பார். இந்த ஹிந்தி வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து எதிர்த்திருப்பார். அடுத்தது 21 பிப்ரவரி 1940 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பல்சரி ஹிந்தியை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து இவர் எதிர்த்திருப்பார். திராவிட கழகத்தோட தலைவர், சரிங்களா. இவர் எப்போ அப்படின்னா 1944 ஆகஸ்ட் 27 என்ன பண்ணுவார்னா, அண்ணாதுரை வந்து இறந்துருவார். அப்போது இவர் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்குருவார், சரிங்களா, திராவிட கழகத்தை வந்து. அடுத்தது இவரோட என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன். இவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரு, ஜேர்னல் அண்ட் புக்ஸ். இவர் என்னென்ன எழுதியிருக்காருன்னா, இவர் வந்து எப்போ இறந்துருப்பார் அப்படின்னா, இதுக்கடுத்த இன்ஃபர்மேஷன் இவரை பற்றி. எப்போ இறந்துருப்பார் அப்படின்னா 24/12/1973 பெரியார் இறந்திருப்பார். இவர் வந்து இவரோட வாழ்நாளில் 8600 நாள் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு என்ன பண்ணிருப்பார் பயணம் செஞ்சே 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் வந்து மக்களுக்காக உரையாட்டியிருப்பார். சமுதாய தொண்டு, சரிங்களா, உரையாற்றிய சமூக தொண்டு பண்ணியிருப்பார். 1970ஆம் ஆண்டு இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா, அவருக்கு யுனெஸ்கோ வந்து விருது வழங்கும், சரிங்களா, பெரியாருக்கு. அப்புறம் நடுவண் அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1978ஆம் ஆண்டில் வந்து இவரோட உருவப்படம் வரைந்த அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். நவம்பர் 13, 1938 சென்னையில் பெண்களுக்கு நடந்த மாநாட்டில் இவர் பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க. 27/6/1970ஆம் ஆண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை யுனெஸ்கோ நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு பாராட்டி பட்டம் வழங்கினாங்க, சரிங்களா. இதை தாண்டி இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன் உங்களுக்கு, சரிங்களா. 1973 டிசம்பர் 19 என்ன பண்ணுவார்னா, டி நகரில் சென்னையில் தான் பெரியாரோட கடைசி ஸ்பீச். இவ்வளோதான் மக்களே இவரை பற்றின இன்ஃபர்மேஷன். ஹிஸ்ட்ரியில் வந்து 1944 திராவிட கழகத்தை பெரியார் உருவாக்கியிருப்பார், சரிங்களா, அமைச்சிருப்பார். இவ்வளோதான். ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி மக்களை. இதை தாண்டி எந்த கொஸ்டினும் இதில் இல்லை, சரிங்களா, பெரியாரை பற்றி. நன்றி மக்களே, நல்லா படிங்க. அடுத்த தலைவர் யாரை பற்றி கொடுத்துருக்காங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். முழுக்க ஃபஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிற மக்களுக்கு சொல்கிறேன், திரும்ப ஸ்கூல் புக்ஸை படிங்க. ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதை தாண்டி வேற எங்கேயும் கொஸ்டின்ஸ் வராது. பெரியார் இயக்கமும் இதழ்களும். தோற்றுவித்த இயக்கம் என்னென்னா சுயமரியாதை இயக்கம். தோற்றி வைக்கப்பட்ட ஆண்டு என்னென்னா 1925. நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா, குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட்டுங்கிறது ஆங்கில இதழ் இவர் நடத்தினார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த தொண்டு செய்து பழுத்த பழம் தூயந்தாடி மார்பி விழும், இது வந்து பெரியாரை பற்றி பாடியிருப்பாங்க. புரட்சி கவி பாரதிதாசன் தான் பாடியிருப்பார். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.